வணக்கம். தமிழ் சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி மண்பானை சீசனிங் செய்கிறது பழக்குவது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோங்க. மண்பானை வாங்கிட்டு அப்படியே நேரடியாக நம்ம யூஸ் பண்ண முடியாதுல. அதை எப்படி ஈஸியாக சிம்பிளாக ஒரே நாளில் பழக்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு மண்பானையில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு பக்கெட்லேயோ இதுலேயோ தண்ணி ஊற்றிட்டு மூழ்கிற அளவுக்கு ஒரு நாள் அப்படியே வச்சுருங்க. இப்போது தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும். இப்போது ஒரு நாள் முடிஞ்சிட்டு அந்த மண்பானையை எடுத்துகிட்டு நம்ம கழுவிக்கலாம். கழுவுறதுக்கு சோப் பவுடரோ லிக்விடோ எதுவும் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அரிசி மாவு இல்லைன்னா கடலை மாவு போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நான் கடலை மாவு தான் போட்டு நல்லா கழுவுறேங்க. இப்போ நீங்கள் சோப் போட்டிங்கன்னா அதோடய ஸ்மெல்லெல்லாம் அதில் ஒட்டிக்குங்க, அப்சர்வ் பண்ணிக்கும் மண்பானை. அதனால் அதெல்லாம் போடக்கூடாது. நல்லா மாவு வச்சு தேய்ச்சி உள்ளெல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவுனா போதுங்க. அதனால் நல்லா தேய்ச்சி நல்லா கழுவிட்டு ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஃபுல்லாக வேணாங்க, ஒரு முக்கால்வாசிக்கு கொஞ்சம் மேலே தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்துட்டு அடுப்பில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அரிசி மாவு ஒரு கப்பு, ஒரு 200 கிராம் எடுத்துக்கோங்க. அது தண்ணியில் கலக்கி ஊற்றினாலும் சரி, இதில் நேரடியாக போட்டாலும் சரிங்க. இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸி மெத்தடுங்க. இல்லைன்னா அரிசி கழுவுற தண்ணி ஊற்றி 3 நாள் 4 நாள் வச்சு சீசனிங் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஓல்டு மாடல். இப்போ ஒரே நாளில் நம்ம ஃபாஸ்ட் லைஃப்பில் இருக்கோம். அதனால் ஒரே நாளில் எப்படி சீசனிங் பண்ணுறது தான் பார்க்குறோம். இப்போ அரிசி மாவு நல்லா கொதிக்க விடணுங்க. அந்த அரிசி தண்ணி நல்லா வெந்து நல்லா கொதித்து மேலே பொங்கி வருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி அடியோடு நல்லா வரட்டுற மாதிரி நல்லா கலக்கி விடுங்க. இப்போ நீங்கள் அரிசி மாவு யூஸ் பண்ண பிடிக்கலைன்னா டீத்தூள் இருக்குது இல்லைங்களா, டீத்தூள் ஒரு 10 ஸ்பூன் போட்டு இதே மாதிரி நல்லா ஃபுல்லாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு தண்ணி நல்லா ஃபுல்லாக வற்றுற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்திங்கனாலும் சீசனிங் ஆயிடுங்க. இதே மெத்தடில் செஞ்சுக்கலாம். இப்போ நான் அரிசி மாவு பாருங்கள் நல்லா பொங்கி வருது. அது நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கணும். இதே மாதிரி கொஞ்சம் தண்ணி வற்றுற வரைக்கும், அரைவாசி வற்றுற வரைக்கும் நல்லா கொதித்து வற்றினதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா எல்லாமே ஆறுனதுக்கப்புறமா கொட்டிடலாம். இல்லை அப்படியே கொட்டிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக நல்லா கழுவிட்டு திருப்பியும் அடுப்பில் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம், இல்லை நெய் ஊற்றிக்கலாங்க. நம்ம ஃபஸ்ட்டு சமைக்கிறது எதுவோ அது அந்த சட்டி அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். அந்த ஸ்மெல்லு தான் எல்லா சாப்பாட்லேயும் வரும். அதனால் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் அப்புறமா தேங்காய் துருவி அதில் போட்டுக்கலாம். தேங்காய் துருவிட்டு அதை நல்லா வறுக்கணுங்க. ஃபுல்லாக அந்த சட்டி ஃபுல்லாக அந்த தேங்காயும் எண்ணெயும் படுற மாதிரி ஃபுல்லாக தடவி விடுங்க. நல்லா தேய்ச்சி விடணும். ஃபுல்லாக மேலே வரைக்கும் தேய்க்கணும். பாருங்கள் நான் எப்படி தேய்க்கிறேன்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி எல்லா சைடும் தேய்ச்சி விடுங்க. நீங்கள் வேறு ஏதாவது சமைச்சிங்கன்னா அது நல்லா டேஸ்ட்டாகவே இருக்காது. பாருங்கள் ஃபுல்லாக தேய்க்கணும். தேய்ச்சி நல்லா அந்த தேங்காவை வறுத்து எடுக்கணுங்க. நல்ல வறுத்த தேங்காவை நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பொரியலுக்கெல்லாம் போட்டுக்கலாம். சும்மா சர்க்கரை கூட போட்டு சாப்பிட்டா கூட டேஸ்ட்டாக இருக்கும்.
பாருங்கள் எப்படி தேய்க்கணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விடுங்க. கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இப்படியே பண்ணணும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷத்தில் கரைஞ்சி போயிடும். அப்போ அந்த எண்ணெயெல்லாம் அந்த சட்டி ஈர்த்துக்கும். ரொம்ப ஈஸி மெத்தட் தாங்க. பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகுது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் மட்டும் நல்லா எடுத்துடலாம் வெளியில். அதுக்கப்புறம் சூடோட பேக் சைடில் நல்லா எண்ணெய் தடவி விடணும். அது காஞ்சிட்டே இருக்கும். காய ஃபுல்லாக எண்ணெய் தடவி விடுங்க. சட்டி ஃபுல்லாக எண்ணெய் தடவணும். அந்த எண்ணெயில் சட்டி ஈர்த்துக்கும். பாருங்கள் காஞ்சி போகுதுன்னு. தேய்க்க காய்தில் நல்லா சுற்றி ஃபுல்லாகவே தேய்ச்சி விடுங்க. காய தேய்ச்சி விட்டுட்டே இருக்கணும். எப்போ ஃபுல்லாக அந்த ஈர்க்காத இருக்குமோ அது வரைக்கும் நல்லா தேய்ச்சி விடுங்க. சூடோடு தேய்க்கணும். கை வச்சு தேய்ச்சிடாதீங்க. ஏதாச்சும் ப்ரஷ் வச்சு தேய்ச்சிக்கோங்க. பார்த்து கவனமாக தேய்ங்க. பாருங்கள் அந்த சைடு காயுது. இந்த சைடு போட்டால் அந்த சைடு காயுது, அந்த சைடு போட்டால் இந்த சைடு காயுது. ஃபுல்லாக தேய்ச்சிக்கணும். காய ஃபுல்லாக தேய்ச்சதுக்கப்புறமா அவ்வளோதாங்க. கொஞ்சம் நேரம் வச்சுட்டு கழுவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சீசனிங் பண்ணி முடித்தாச்சு. கொஞ்சம் நேரத்துலேயே சீசனிங் ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி மெத்தடுங்க. இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய பானை சமைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உடையாது, கிராக் விடாது, எதுவுமே ஆகாதுங்க. அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டனையும் அமுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். நன்றி, வணக்கம். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க.